மொழியை எப்படி கொண்டாடுகிறோமோ, நம் தாயை எப்படி போற்றுகிறோமோ, நம் நாட்டை எப்படி நேசிக்கிறோமோ, நம் மாநில மக்களை எப்படி மதிக்கிறோமோ, அந்த வகையில் நம்மை எல்லாம் வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட பேரியக்கத்திற்கு நம்முடைய நேசத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்க வேண்டும். திராவிட இயக்கம் என்ன சாதித்தது என்பதற்கு இந்த மேடையும் இந்த அரங்கமும் தான் அடையாளம். சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 1937ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்த நீதி கட்சியினுடைய காலத்திலேதான் சமூக நீதிக்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய வகுப்புவாரி உரிமை என்கிற கம்யூனல் ஜீவோ உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பில இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு வாக்குரிமை அளிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கல்வி வாய்ப்பை உருவாக்கியதும் நீதி கட்சி தான். அப்போதெல்லாம் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருதத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த நிபந்தனையை தகர்த்து அனைத்து தரப்பினரும் மருத்துவம் பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் பனகலரசர் அவர்கள். தமிழகத்தின் உரிமை மீட்பு போரையே தொடர்ந்து அண்ணா நடத்தி இருக்கிறார்கள். இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இனத்தினுடைய பெருமையை மீட்டிருக்கிறார். இந்திய ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் இருமொழி கொள்கையை நிலைநிறுத்தி மொழி உரிமையை மீட்டெடுத்திருக்கிறார். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் தந்து இந்த ஆட்சியை தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் மெட்ராஸ் என்பது சென்னை என்று மாற்றினார். இந்திய பிரதமராக இருந்த மதிப்பிற்குரிய VP சிங் அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்தி சமூக நீதி காவலர் என பட்டத்தையும் பெற்றார். அப்போது அவருக்கு துணையாக இருந்த ஒரே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தந்தை பெரியார் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில சொத்திலே சம உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி தந்தார்கள். நீதித்துறையிலும் அதிகார வர்க்கத்திலும் இன்று திராவிட இனத்தவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டது நம்முடைய திராவிட இயக்கம்தான். இன்றைக்கு வழக்கறிஞர்களாக டாக்டர்களாக திராவிட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பெயரை சூட்டி அவர்களுக்கு ஒரு தனி துறையை உருவாக்கி தந்த தலைவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். குடிசை மாற்று வாரிய திட்டம் இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்திலே தான் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் நாடெங்கும் சமத்துவபுரங்களை தந்தை பெரியார் பேரிலே அதையும் அமைத்து தந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு பல குடியரசுத் தலைவர்களையும் பிரதமர்களையும் உருவாக்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அப்படிப்பட்ட இந்த திராவிட இயக்கத்தை தான் நசுக்கி விடலாம் என்று முயற்சிகளே சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம். இதுவரை அது பலித்ததில்லை, இனிமேலும் அது பலிக்கப் போவதும் இல்லை. திராவிட இயக்கத்தை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவில் அதனுடைய 3/4 நூற்றாண்டு கால வரலாற்றோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடியவர் 93 வயது நிரம்பிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் 94 வயது நிரம்பிய நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள். பெண்ணுரிமைக்கு இலக்கணமாக சமூக நீதிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய திமுக கழகம் உறுதியோடு சொல்லுகிற 100ஆண்டு விழாவை கொண்டாடும். தலைவா ஜகயுகம் ஆளவா நிலைவா முதல்வா திராவிட புதல்வா.